ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் போலீஸ் வந்து நின்னதே தெரியாமல் ஆஹான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்டு போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம், அவன் ஒரு சத்தம். அதுக்கப்புறம் ஐயோ போலீஸை சொல்லிட்டாங்களா, தெரியாமல் சொல்லிட்டாங்க, சாரிங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா, அதனால தான் பீடா வந்து வந்தோம். வாங்கிட்டு அங்கே பாருங்க, கல்லால் காசு செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். இன்னும் 100 ரூபா கூட எக்ஸஸாக வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக தான், இவங்க கண்டிப்பாக புருஷன் பொண்டாட்டியாக தான் இருக்கும்னு ஒரு பக்கத்தை ஒருத்தங்க நம்ம. ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக டவுட்டாக இருக்குது, நீங்கள் வரதை பார்த்தனால இப்படி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ வந்ததே தெரியாமல் ஆடிட்டு இருக்காங்க, என்னையா வரதை பார்த்துட்டு இப்படி வச்சாங்கன்றீங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து சமாளிக்க, அந்த இடத்துல போலீஸ் முன்னாடியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தோன்னே கண்டிப்பாக இவங்க புருஷன் முன்னாடி தான் அவங்க நம்பிட்டாங்க. ஏன்னா புருஷன் முன்னாடியால் மட்டும்தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியும், வேற யாராலையும் சண்டை போட முடியாது. அதாவது ஒய்ஃபு கிட்ட மட்டும்தான் ஹஸ்பண்ட் வந்து ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டு இருக்கும், ஒத்துக்கவே மாட்டாங்க, கடைசி வரையும் இறங்கி போகவும் மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கண்டிப்பாக இவங்க புருஷன் முன்னாடி தான் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராஜலட்சுமி வீட்டில் வந்து பையனை காணுமேன்னு கடுப்பில் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு, நம்ம சகுனி சித்ரா நிண்டி விட்டாங்க. இங்கே பாருங்க லவ் பேர்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு கலாய்க்க, அதுக்கப்புறம் வந்து நைட் டிரைவ் போனீங்க ஜாலியாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு உசுப்பேத்து வர்றாங்க நம்ம சகுனி சித்ரா. பார்த்தோன்னே நம்ம கோவத்தில் கொந்தளிச்சிட்டாங்க நம்ம ராஜலட்சுமி. இருங்க கொஞ்ச நேரத்தில் வந்து டீ போட்டு தரேன். அந்த பொண்ணு ரெடி ஆகிட்டு வந்து டீ போட்டு கொடுக்குதுங்க. பரபரன்னு எல்லா வேலையும் செய்ய, ஏன் வீட்டில் ஒண்டினா என்றைக்குமே மகா கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சின்ன மாமியார் மட்டும் யோசிச்சா போதுமா, அவங்க மாமியார் யோசிக்கணும். இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க அம்மா ஹெல்ப் பண்ண வந்ததுக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி வரையும் மகா தான் வேலைக்காரியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.